அதுதான் திட்டமிடல் இல்ல. நீங்க போறதே பார்த்தீங்கன்னா, ஒரு நாளுக்கு முன்னாடி தான் அப்பாயின்ட்மென்ட்டே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சரியான திட்டமிடல் இல்ல. அதேமாரி பார்த்தீங்கன்னா, உள்துறை அமைச்சர் இவர் பார்க்கறத முற்றிலுமாக தவிர்த்து விட்டார். திரு விஜய் அவர்கள சந்திக்கிறத அவர் விரும்பல. ஏன் விரும்பலன்னா, அதுக்கு உள்ளபடியே பல காரணங்கள் இருக்கு. திரு அமித்ஷா அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா, என்டிஏ கூட்டணிய லீட் பண்ணார். அவர் தான் பார்த்தீங்கன்னா, திரு எடப்பாடி அவர்களோட ரொம்ப இணக்கமா பேசி, இன்னும் சொல்லப்போனா என்டிஏ கூட்டணி தலைமையில் தான் பார்த்தீங்கன்னா, திரு அன்புமணி ராமதாஸ் பேச்சுவார்த்தையே நடத்தினார். அதிமுகவோட அவர் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தல. ஸோ முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா, ஒரு உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்களோட தான் பேசினாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தமிழக அரசியல்ல அவரோட தலையீடு அதிகமா இருந்தது. அப்படி இருக்கிற இடத்துல நீங்க அதிமுக விமர்சனம் பண்றதும் சரி, பாஜக மற்றும் பலர்னு சொன்னதும் சரி, ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதிமுக கூட்டணியை உடைச்சதும் சரி, அதிமுக என்டிஏ கூட்டணியில இருந்து அமமுகவோட ஒரு எம்எல்ஏ நீங்க விலை பேசி கூப்பிட்டதும் சரி, இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு உங்க மேல இருந்த அந்த ஒரு நல்ல மதிப்பை அது இழந்திருக்காருன்னு தான் நம்ம இதை பார்க்கலாம். அரசியலை தாண்டி இதை அவங்கவுங்க மேல ஒரு நன்மதிப்பை வச்சில்ல. புதியதாக ஒருத்தர் வராரு. ஏற்கனவே இருக்கிற கட்சிகள நம்ம பல்வேறு குறைகள் நம்ம சொல்றோம். ஆனா புதியதாக ஒருவர் பார்த்தீங்கன்னா, இவர் ஹார்ஸ் ரைடிங் அவ்ளோ அக்ரெசிவா பண்றாரு. ஸோ இதெல்லாம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்த குடுத்துருக்கத நம்ம பார்க்குறோம். அதனால ஸ்ட்ரெய்ட்டாவே மூஞ்சில அடிச்ச மாரி பார்க்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு போகும்னு தெரியல.